ஒரு ட்ரீ மேப்பை உருவாக்கணும்னா நீங்க எப்படி ஹேஷ் மேப்பையும் லிங்க்டு ஹேஷ் மேப்பையும் உருவாக்குனீங்களோ அதே மாதிரி தான் ட்ரீ மேப்பையும் உருவாக்கணும். இங்க பாருங்க, மேப் இன்டர்ஃபேஸ் எம்ப்ளாயீஸ் ஈக்குவல் டு நியூ ட்ரீ மேப். இப்படி சொல்லும் போது ட்ரீ மேப்போடைய ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயீஸ் என்ற மேப் இன்டர்ஃபேஸ் வேரியபிள் டைப்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ இந்த எம்ப்ளாயீஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம டேட்டாவை ஆட் பண்ணி டேட்டாவை மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க, 101, 102, 103, 104, 105 இந்த இடத்துல நான் டேட்டாவை ரேண்டமா தான் ஆட் பண்ணிருக்கேன். அதாவது கீயை பாத்தீங்கன்னா ரேண்டமா தான் ஆட் பண்ணிருக்கேன். ஆனா இங்க பிரிண்ட் பண்ணும்போது இந்த ட்ரீ மேப் என்ன பண்ணுது, அந்த டேட்டாவை கீயை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணுது. அசெண்டிங் ஆர்டர்ல டேட்டாவை நமக்கு எடுத்து கொடுக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஹேஷ் மேப்லயும் லிங்க்டு ஹேஷ் மேப்லயும் நம்ம என்னெல்லாம் மெத்தடை பயன்படுத்தணுமோ அந்த மெத்தடை இங்கேயும் நம்ம பயன்படுத்தலாம். நான் கொடுத்த அந்த ப்ரோக்ராம்லாம் பாருங்க, பார்த்து அந்த ப்ரோக்ராம இந்த ட்ரீ மேப் எக்ஸாம்பிளையும் பயன்படுத்தி பாருங்க. ஓகேங்களா? அது இல்லாம இந்த ட்ரீ மேப்ல நிறைய ஸ்பெஷல் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மெத்தட்ஸ் பயன்படுத்தி நம்ம டேட்டாவை ரொம்ப சூப்பரா மேனிபுலேட் பண்ணலாம். ஓகேங்களா?